வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1200 நாட்களாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் வருகிற 20ஆம் தேதி பாமக சார்பில் போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். எங்களுக்கு தேவை இடம் உள்ஒதுக்கீடு தான் தேவை. எங்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல. வன்னியர் இடஒதுக்கீடு வேணுன்றதாக தான் அந்த ஆர்ப்பாட்டம். நியாயமான முறையில் எங்கள் கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை பண்ணி வன்னியருக்கு உடனடியாக 10.5 வழங்கணும் தான் எங்களோட கோரிக்கை. கள்ளக்குறிச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி, வடிவேலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் இருந்து 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 10 மணி அளவில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்கின்ற வகையில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக குறைந்தபட்சம் நாங்கள் 10,000 பேர் கலந்து கொள்வதென இந்த செயல்கள் கூட்டத்தில் முடிவு செய்திருக்கின்றோம். இதேபோல் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனியில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கணேசன், மாநில அமைப்பு செயலாளர் மீரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருகிற 20ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்களுக்கு ஒரு அரணாக இருந்து 36 ஆண்டுகள மக்கள் பணி செய்ததில் பெருமகிழ்ச்சியோட 37ஆம் ஆண்டை அடியெடுத்து வைப்பது இந்த நேரத்திலே கொண்டாடுகிறோம். இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பழனி பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாமகவினர் இனிப்பு வழங்கினர்.